இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங். ஸோ நான் வந்து கியூக்காக இந்த லவ் லேப்ல இருந்து பாட்டி ட்ரைனிங் சீட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து டாக்டர் கிட்ட போனப்போ அவனுக்கு பாட்டி ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் ஃபீடிங் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த பாக்ஸ் பார்த்தாலும் அவன் எக்ஸைட் ஆகிட்டு அவன் தான் அன்பாக்ஸ் பண்ணுவான். இந்த எல்லோ கலர் சீட் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வெர்ட்டபிள். ரெண்டு இதுலேயுமே டாய்லெட்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவும் நம்ம அவங்க உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ளோசபிள் லிட் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே இருக்கிற அந்த ட்ரே வந்துட்டு அந்த பாட்டி ட்ரே. ஸோ அதுவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் சீட் வந்து ரொம்ப ஃபர்மான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. எந்த எட்ஜஸும் வந்து கட்டபிள் அந்த மாதிரிலாம் இல்லை. பேபிஸ்க்கு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நான் வந்துட்டு ஒரு க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அந்த கெட் ரெடி வித் மீ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டாஃபிலோட டேம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு என் ஃபேஸில் ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து என் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து மீசோ எஸ்தெட்டிக்கோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனும் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஈவினிங் டைம்ஸ்லையுமே நான் வந்து எதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம நைட் வரைக்குமே வந்து சிஸ்டம் அண்ட் ஃபோன்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து வர யூவி ரேடியேஷனுக்காக வந்து நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் காம்பேக்ட் அப்ளை பண்ணிவிட்டு காஜலும் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் டூ பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஷாப்பிங்க்கு தான். கியூன்னு ஜாலியாக வந்து கிளம்பிட்டான். நான் ட்ரெஸ்ஸு போட்டாலே வந்து அவனுக்கு தெரிஞ்சிரும் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே வந்து ஜாலியாக கிளம்பிடுவான். கேமரா முன்னாடி வந்தாலே அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்குறான். அதெல்லாம் அப்பப்போ இந்த லைட்டை கேமராலாம் காமிச்சு காமிச்சு அவனும் வந்து ஏதோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் அப்படியே நானும் கீவும் ஆட்டோவில் போயிட்டுருந்தோம். வெளில கூப்பிட்டு போனாலே ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்தாலே வந்து பேபிஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க ஃபார்மஸுக்கு தான் போயிருந்தோம். கியூ வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சிட்டேன். நான் வந்து க்ராசரி ஷாப்பிங் இந்த ஸ்டோரில் போய் பண்ணுறது ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணுவேன். மற்றபடி நடுவில் வந்து நான் ஜெப்டோவில் வாங்கிடுவேன். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் பல்காக எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். ஜெப்டோவில் அடிக்கடிக்கு ஆர்டர் பண்ணுறப்போ வந்து நம்மளோட கன்வேயன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எவ்ரி ஆர்டருக்கு வந்து 10 ருபீஸ் வந்து போடுறாங்க. அதனால நான் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டா நமக்கு எல்லாமே நிறைய நாள் வர மாதிரியும் இருக்கும். அண்ட் கியூ அதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். நான் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தான். ஸோ டயர்ட் ஆகிட்டான். பில்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பூ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்னோட